ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குக்கி ரெசிபி. இதுக்கு நம்ம மைதாலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு கப்பு ஆல்மண்ட் ஃப்ளார், ஆல்மண்ட் அரைச்ச மாவு அது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை. நீங்கள் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை வந்து 1/4 கப்பு மேப்பிள் சிரப் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கேஷ்யூஸ் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை, அடுத்து கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கிரான்பெரிஸ், ட்ரை பண்ணி வச்சுருக்கிற கிரான்பெரிஸ். ஸோ இது வந்து ஆல்மண்ட் கிரான்பெரி குக்கீஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்கிற இந்த கீ எடுத்துக்குவோம். ஸோ கீ இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு ஸ்வீட்னர் ஆப்ஷன் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்கிற ஒரு முட்டை நம்ம ஹோல் எக்கே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குக்கி வந்து செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்ம குக்கீஸில் வந்து மைதா சேர்க்குறோம் அப்படின்ற ஒரு கில்ட் இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப மினிமல் அண்டு ஒரு சேஃபான இன்க்ரீடியன்ட் தான் இது. நீங்கள் சின்ன சின்ன பேட்சாகவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது 3த்தையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ஆல்மண்ட் ஃப்ளார் அது சேர்த்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட், நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்லெஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1/4 கப்பு பனானா மேஷ் பண்ணதும் எடுத்துக்கலாம், இல்லை ஆப்பிள் சாஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து யோகர்ட் இருக்கு இல்லையா அது கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ளாக்ஸீட் பவுடராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் பவுடரை நீங்கள் சேர்த்துக்கலாம், எக்லெஸ் ஆப்ஷன் வேணும்னா. ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ் இல்லை வேறு எந்த விதமான நட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கிரான்பெரிஸ். ஸோ இந்த குக்கிக்கு வந்து இந்த ஆல்மண்ட் அண்ட் இந்த கிரான்பெரி வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்வீட்னருமே நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 கப் சுகர் தான் சேர்த்துருக்கோம் 1 கப் மாவுக்கு. ஏன்னா நம்மளுக்கு கிரான்பெரியிலேருந்தும் ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆல்மண்ட் ஃப்ளாரே கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக தான் இருக்கும். ஸோ நிறைய நம்மளுக்கு இதுக்கு இனிப்பு தேவை இருக்காது. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வச்சுருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூப்ஸாக எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் இது இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கே நீங்கள் முடிச்சிடலாம். பேக்கிங்க்கு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 15 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணால் போதும். நம்மளோட ஆல்மண்ட் ஃப்ளார் கிரான்பெரி குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட கிட்ஸோட ஸ்நாக் பாக்ஸ்க்கு, இல்லை ஈவினிங் டைமில் ஒரு நல்ல பிஸ்கெட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ இப்போ இது பேக் ஆகிட்டோம், முடிஞ்சிருச்சு. ஸோ 15 மினிட்ஸில் நான் இதை எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பி அண்ட் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்கான ஒரு குக்கி ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.